Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics. Unit 5 Electromagnetic Waves உள்ள important numerical problems ஒன் பை ஒன்றா சால்வ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 5.1 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு parallel plate கெப்பாசிட்டரை AC சப்ளையோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த AC சப்ளையினுடைய RMS வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் எவ்வளவுனா 230 வோல்ட். ஃப்ரீக்வன்சி இஸ் 50 ஹெர்ட்ஸ். இந்த parallel plate கெப்பாசிட்டரில் பிளேட்ஸ்க்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் 1 millimeter. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இஸ் 20 centimeter ஸ்கொயர். இதை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா t = 1 செகண்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எவ்வளவு அப்படின்னு கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி தான் ஆகணும். அதை டெரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக்காக சில ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 1, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் I சஃபிக்ஸ் D இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் 0 D phi சஃபிக்ஸ் E டிவைடட் பை dt. இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 2, இங்கே phi சஃபிக்ஸ் E அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை எப்படி எழுதலாம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா அப்படின்னு எழுதலாம். அடுத்து நமக்கு என்ன ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும்னா நம்பர் 3, எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி எழுதலாம்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிவைடட் பை டிஸ்டன்ஸ். இது தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஃபார்முலா இஸ் ஏசி வோல்டேஜ் கேன் பி ரிட்டன் அஸ் V இஸ் ஈக்குவல் டு V max sin 2 pi ft. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். Next, V max is equal to Vrms into root 2. ஸோ இந்த 5 ஃபார்முலாவும் தெரிஞ்சிருந்தா ஒன்று இன்னொன்றில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்கான ஃபைனல் ஃபார்முலாவை டெரைவ் பண்ணிடலாம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இஸ் ID இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் 0 D phi சஃபிக்ஸ் E by dt இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் 0. What is phi suffix E? That is the electric flux. Electric flux can be written as E into A. Second formula. This is equal to இங்கே ஏங்கிறது ஏரியா. ஏரியா இஸ் கான்ஸ்டன்ட். அதனால் இதை டிஃப்ரென்சியேஷன் விட்டு வெளியில் எடுத்துடலாம். எப்சிலான் 0 A D by dt of E. ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டையும் பொட்டன்ஷியலையும் எப்படி ரிலேட் பண்ணலான்னா எப்சிலான் 0 A D by dt of V by D அப்படின்னு எழுதலாம். இங்கே Dங்கிறது டிஸ்டன்ஸு, இந்த Dங்கிறது வேறு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட், அதனால் Dயை வெளியில் எடுத்துடலாம். டிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட், தேர்ஃபோர் இட் கேன் பி டேக்கன் அவுட் ஃப்ரம் த டிஃப்ரென்சியேஷன். ரிமைனிங் என்ன இருக்கும்? D by dt of V அப்படின்னு இருக்கும். இங்கே Vங்கிறது பொட்டன்ஷியல். திஸ் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் 0 A divided by D by dt of, so AC voltage எப்படி எழுதலாம்? V max sin omega t, ஒமேகாக்கு பதிலாக 2 pi f னு போட்டுக்கிட்டோம்னா 2 pi ft அப்படின்னு எழுதலாம். V maxையும் RMS வோல்டேஜையும் எப்படி ரிலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா V max is equal to Vrms into root 2 அப்படின்னு ரிலேட் பண்ணியிருக்கோம். therefore this is equal to epsilon 0 A divided by D by dt of Vrms into root 2 into sin 2 pi ft. Again Vrms root 2 இதெல்லாம் கான்ஸ்டன்ட், அதனால் இதை டிஃப்ரென்சியேஷனை விட்டு வெளியில் எடுத்துடலாம். therefore this is equal to epsilon 0 A divided by D into Vrms into root 2 D by dt of sin 2 pi ft. sin 2 pi ft டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா cos 2 pi ft into 2 pi f அப்படின்னு வரும். So if we do the differentiation, we will get this is equal to epsilon 0 A divided by D into Vrms into root 2 into differentiation of sin is cos 2 pi ft. அதுக்கப்புறம் சைனுக்கு உள்ளே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்படி உள்ளே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா we will get 2 pi f.
ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை ஃபைனல் ஃபார்முலாவை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, therefore the final formula எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, displacement current is equal to epsilon 0 A into Vrms into root 2 into 2 pi f into cos 2 pi ft whole divided by d. So this is the formula we are going to use to calculate the displacement current. ரொம்ப பெரிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபார்முலாவை எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். நம்பர் 1, Vrms is given. RMS value of voltage is given. This is equal to 230 volt. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? Frequency of AC supply கொடுத்துருக்காங்க. F is equal to 50 Hz. Next, distance separation between the plates கொடுத்துருக்காங்க. D is equal to 1 millimeter. This is equal to 1 into 10 to the power minus 3 meter. millimeter மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏரியா A is equal to 20 centimeter square. சென்டிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணும்போது we will get 20 into 10 to the power minus 4 meter square. அடுத்து டைம் கொடுத்துருக்காங்க. T is equal to 1 second. ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு தேவையான எல்லா டேட்டாஸும் கொடுத்துருக்காங்க எக்ஸப்ட் எப்சிலான் 0. இங்கே எப்சிலான் 0ங்கிறது பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இதனுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் எப்சிலான் 0 is equal to 8.85 into 10 to the power minus 12 coulomb square Newton to the power minus 1 meter to the power minus 2. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get displacement current is equal to 8.85 into 10 to the power minus 12 into 20 into 10 to the power minus 4 into Vrms is 230 into root 2 into 2 pi is 3.14 frequency is 50 Hz into cos 2 pi 50 into time is 1 second divided by distance separation is 1 into 10 to the power minus 3. So இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get this is equal to 1.81 into 10 to the power minus 6 அப்படின்னு வரும். This is the displacement current. Unit of current is ampere. இதே எப்படி எழுதிக்கலாம்னா displacement current ID is equal to 1.81 இந்த 10 to the power minus 6க்கு பதிலாக மைக்ரோ அப்படின்னு போட்டுக்கலாம், மைக்ரோ ஆம்பியர். So this is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் next important problem எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.